கேரியலுக்கு மொத்தத்தையும் வாரி வாரி தர்றேன். எங்கதான் போச்சுடா பாய்? இது கடலா இல்ல குடலாடா? இது அவ்வளவு சாப்பிடுறானு. அட பாய், ஆமா இது என்ன இது கொண்டா? இது நான் நாரத மகாமுனிவர் நானு. டேய், போன வாட்டி சித்திரை மாசம் கிணறு வாட்டர்னு வாங்கி போனிய 1 லட்சம் ரூபாய். அவன் தானே நீ? டேய் என்னடா சொல்றா? இது என்னடா கைக்குள்ள கொண்டா? அதுவா புத்ராட்சி கொட்டை கீழே செஞ்சாடா. ஒரு கல்யாணம் அதை பொட்டை பழுகுது. நான் மண்ணாசை பெண்ணாசை பெண்ணாசை மூவாசி வெறுத்த மகான்டா நான். அப்புறம் என்ன மயிருக்குங்க இருக்கிற மூணுத்தையும் விட்டுட்டு எது எதற்காக இருக்கிற தெரியுமா? எதற்காக? ராமாயணத்துல எல்லாரும் இந்த அசுர பேரை அழிக்க பிறந்த. எஜமா சும்மா விட்ட நம்ம பொண்ணு நாட்டியத்தை நல்லா இல்லைன்னு சொன்ன இவன் தானே? இவனை விடவே கூடாது. இப்ப ஒரு அடி அடிக்கிட்டு அண்ணாடக்கிறவங்களுக்கு கேட்கணும், நான் பார்க்கணும். அசிரேந்திரா அசிரேந்திரா, எங்களை அழிப்பதால் உனக்கு என்ன லாபம்? உன்னை அழிப்பதற்கு காலம் யமன் ஒருவன் என்னோட யமன் இருக்கிறானா? அவனை கர்வத்தை அடைக்கிறேன். எங்களை அழிப்பதால் உனக்கு என்ன லாபம்? அந்த யமனிடம் செல்லு. இப்போதே சொல்கிறேன், அந்த யமன் வயசுல பட்டிருக்க யமன் அவன்தானே? அவன் கர்வத்தை அடைக்கிறேன். இப்போதே புறப்படுகிறேன். நாமத்தை இருவரும் நாளை பிடித்துக் கொண்டு மாயாசுரம் வாழ்க வாழ்க என்று சொல்ல வேண்டும். இதுவரை நாளை பிடித்துக் கொண்ட மாயாசுரனுடைய தெய்வம் எல்லோரும் பூஜை செய்யப்படுறார். அடிபணிந்து விட்டோம், எங்களை விட்டு விடு. திரும்பி புறப்படு. அமரர்கள் அத்தனை அழைத்து விட்டோம். என்ன வார்த்தை கூறி நான் பார்த்தேன்? ஜெல்ம விரோதி யம அவனை சிறைபிடிக்க வேண்டும். மைசூரா பட்டணம் புறப்படுங்க. அவனுடைய பட்டணம் மைசூரா பட்டணம். யமனை சிறைபிடிக்க வேண்டும். புறப்பட அவன் கருவத்தை அடைத்துகிறேன். என்று சொல்லக்கூடிய இந்த வைசாஜ பட்டணத்தை பரிபரித்து திருமா என்கிட்ட கட்டளைப்படி யமன் என்றும் யமதர் என்றும் விளங்கி வருகிறேன். இதுவரை என்னுடைய வைசாஜ பட்டத்தில் இருக்க தூதர்களை காண வேண்டும். தூதர்களே, நான் சிறிதேனும் தவறு செய்தால் மதயானைகள் காதால் அடித்துக் கொன்றுவிடும். அது மட்டுமில்ல, என் சிமாதானத்துக்கு மேல் பெரிய பாறாங்கல் ஆனது சிறிய மயிர் கம்பினால் கட்டி தொங்கப்பட்டிருக்கும். அந்த பாறாங்கல் ஆனது பாறாங்கல் தலைமையில வீழ்ந்து கீழே ஓடு அக்னி கோயம்பாட்டிலே அழிந்து விடுவேன். அது மட்டும் சொல்லுங்கள், இந்த தினம் நம்முடைய வழக்கப்படி பாதைகள் எத்தனை பேர், புண்ணியாளிகள் எத்தனை பேர் கொண்டு வாருங்கள். சீக்கிரம் கணக்கு பாரு தினம் சீக்கிரம். அதாவது தன் கணவனை விட்டு பிறரை ஆசைப்படுகின்றார். அப்படியா? ஆமா. கட்டண கணவனை விட்டு விட்டு வேற கட்டி சுமைக்கிறாரா?
கட்டின கணவனை விட்டு விட்டு இவ்வளவுதான் செய்கிற வேலையா? எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு நெஞ்சழுத்தம்! தள்ளுங்கள் நெருப்பு குயில் வழுட்டம். அப்படியா? தள்ளு. அடுத்தது அதாவது கள்ளக்காதல், அதாவது தன் மனதார நேசிக்கின்ற ஒருவர். ஓ, சீக்கிரம் நீத்து நாளையத்தான் அந்த சாப்பிடுறவன் கள்ளக்காதல் பண்ணக்கூடிய கள்ளக்காதல் பண்ணா இவன் என்ன பண்ற? அட்டைக்குள் தள்ளி சீக்கிரம் அந்த தேல்குள் தள்ளி நீத்து தள்ளி. அடுத்தது தர்மத்தை செய்யக்கூடியவன். கொண்டா கொண்டா. கோயிலை கட்டியவனும் குளத்தை வெட்டியவனும் பிறர் பசி என்று வருவாருக்கு பசிக்கு அன்ன வாழ்வனும் பல தர்மங்களை செய்திருக்கின்றார். பசித்து இந்த ஊருக்கு கோயில் செஞ்சவரு, இந்த லைட்டு போட்டவரு, காலை 8 மணில இருந்து 12 மணி இருந்து சாப்பாடு போடுறவரு, ஊர்தான் ஊர் நல்லவரா? தர்மத்தை செஞ்சவரா? அப்ப சாலக சாமிப்ப சாயிச்ச என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பூ பல்லாக்கள் ஏற்றி இவரை சென்று போய் சொர்க்கத்தில் விடுங்கள். புண்ணியம் போட்டு லைட்டை போட்டு கோயில கட்டி வச்சுக்கிறேன். பூ பல்லாக்களை ஏற்றி போகல. நல்ல புஷ்பராகம் உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சீக்கிரமா இப்ப காலையில 8 மணி வரைக்கும் பகல் 12 மணி வரைக்கும் சாப்பாடு போடுறான். 1500 பேருக்கு சாப்பாடு. இதோட யாரு போடுவாங்க? அதனாலதான் ஒண்ணு இந்த மாதிரி சீக்கிரமா அனுப்புங்க. இந்த தினம் நம்ம நாடி யாரோ வருகிறார்கள். யார் என்று பார்ப்போம். அதாவது யமதர்மனுக்கு
கணக்கெடுக்கூடிய சித்ராபுத்திரன் சித்ராபுத்திரன் நாரத மாமுனிவரே பாருங்கள் பாருங்கள் சுவாமி பாருங்கள் சுத்தமத்தை யார் வந்திருக்கிறது? அதாவது நாரத மாமுனிவர் வரத்தல் ஐயா சுவாமி மாமுனியே நமஸ்காரம். நீங்க வந்த விஷயத்தை என்கிட்ட வெளியாம வந்த விஷயத்தை யமதர்மா, உன்னை நாடி தேடி அந்த மாயாசோன் என்பவன் மாயாசுரனா? ஆமாம் ஆமாம் அந்த மாயாசோன் என்பவன் தேவர்களை எல்லாரையும் சிறைப்பிடித்து விட்டான். உன்னையும் தேடி வந்து கொண்டிருக்கிறான். கண்ணியவா, அதை சொல்வதற்கு நான் இப்பே உன்ன 5 நொடி அவன் கணக்க பார்த்து ஏட்டை கீத்து விடுகிறேன். சித்ராபுத்தா, அவருடைய பேரை யாரு? சீக்கிரம் அவனுடைய கணக்க பாரு. நம்மளுக்கு வந்து விட்டது ஆபத்து. சீக்கிரம் பாரு. அவன் பல குடும்பங்களை செய்தவன். மணியா சரியா பார்த்து சொல்றா. நீண்ட இருக்குதா? அதாவது அதாவது அவன் நல்லது தர்மத்தை செய்திருக்கிறான். அவனுக்கு ஆயுசு நீண்ட நாள் இருக்கின்றது. மணியா சரியா பார்த்து சொல்றா. ஐயா, நம்மளுக்கு வந்து ஆபத்து. சொல்றாரு கணக்க முடியும் கூறுகின்ற நீங்களே பாருங்கள். பாரு, நீங்களே பாருங்கள். அவன் கணக்கு இருக்குது. சீக்கிரம் விட கூடாது. அவனை நம்ம முடிச்சிட இன்னைக்கு. சீக்கிரம் புறப்பட. நாராயணா நீ பேராயணம் போ. அடே யமதர்மா, உன் கணக்கு ஒண்ணு 5 நொடி நான் முடிக்கிறேன்ப்பா. நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய வீரம் என்னை அழிப்பதற்கு உனக்கு வலிமை இருக்கிறதா? தாய் வலிமையற்றவனே. யான் பெற்று அரக்க பயிரை என்ன அழித்திட உன்னால முடியாது. யாரடா வீணாக பேசுற இப்ப? அரக்க பயிரை 6:45 காலம் அரையம் விட்டார். இனி நான் விட போவதில்லை உன்னை. அந்த ஓடாத எது நில்லடா, ஓடாத எது நில்லடா. மரியாதையாக சொல்கிறேன், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடிவிடு. இல்லை என்றால் என் கதாயால் கொண்டு விடுவேன் உன்னை. இன்றாடு வந்து ஆழ்வை முடிக்கிற நீதானா எனக்கு சாமத்தை பார்க்கிறேன். வந்தவன் நான் விட்டதில்லை. உனக்கு ஆண்மை வீரம் இருந்தால் என் காலை பிடித்து தொட்டு ஓடிவிடு. என்றால் என்னோடு மோதிப்பார். உன்னை விடுவதில்லை.
வேண்டும். ஓடிவிடு இருக்கான நம்பர் பஸ்ஸை தேடி நான் உன்னை விட்டு விடுகிறேன். தலைமையற்றனே, இதுவரை வாள் எடுத்து போராட வெற்றி கண்டதே கிடையாது. உன்னுடைய ஆணவ செருக்கால் என்னிடம் மோதினாய், பார்த்தாயா? நான் மட்டுமா? என்ன கூட தேவதர் மூவர்களோட அடிமை செல்பட்டிருக்கேன். நான் மட்டும் அடிமை. யமதர்மா, இனி எந்த உயிருமே என்னை கேட்டுத்தான் பிடிக்கணும். அப்படியே செய்யறோம், அப்படியே செய்யறோம். மாயா சுரனை தெய்வம் என்று வணங்கி ஓடிவிடு. மாயாசுரா தெய்வமே, மாயா சுரனை தெய்வம், மாயாசுரா தெய்வம் எல்லோரும் அந்த தேவலோகம் இந்திரனை கொண்டு விட்டோம், யமனையும் கொண்டு விட்டோம். அந்த இந்திரனுடைய ஊர்வசி ரம்பா மேனகா தேவேந்திரன் அடக்கினா அவங்களாம் நம்மளுக்கு அடக்கம் தானே? எல்லாரும் அடக்கா ஈத்தடா ஈத்தடாவளா நாட்டியம் ஆடுங்க. மாயாவை கோட்டை ஈத்தடா நாட்டிய ஆரம்பிக்கு எங்கிருந்து வர உங்களுக்கு உறக்கம் தூங்கல எதமா இவதான் ரம்பாவா? ஆமா, இவனை அடிச்சு கீக்கிட்டு அப்படியே தேவேந்திரன் அலர்ன உள்ள பாடல சரியில்லை. நீங்கள் தேவேந்திரனுடைய நாட்டியமாடம் தானே? எங்களுடைய மாயாவை கோட்டையை ஆட வேண்டும். ஆட முடியுமா? முடியாதா? முடியாதா? ஏன் முடியாது? ஆட்ட வராதா? தேவலோகத்தில் மட்டும்தான் நாட்டியம் ஆடுவோம். ஓஹோ, தேவலோகத்தில் மட்டும்தான் நாட்டியம் ஆடுவீங்களா? இந்த மாயாவதி கோட்டையில் ஆட்டம் ஆடி மட்டும் ஆட்ட வராதா? வராது. ஆடி இறக்கு என்ற கிடையாது, என்னை ஏமாற்றி நான் கேட்டேன் உனக்கு எதுனா சூது வேலை தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல. சுதிமதி சுதுமதி உடம்புல சூத்த கீழே இந்த மாயாவரி கோட்டையில் நீங்கள் தேவலோகத்தில் ரொம்ப உருவசிகள் எங்களுடைய கோட்டையில் நீ ஆட வேண்டும், ஆடல் மடல் ஆட வேண்டும்.
என்னால் முடியாது. முடியாதா? ஆமாம், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் வானத்து நட்சத்திரங்கள் உதிர்ந்து கீழே விழுந்தாலும் இந்த பூமி நிலை பெயர்ந்தாலும் என்னால் ஆடவே முடியாது. ஆடவே முடியாதா? பாத்தியா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பானை வெடி விட்டாங்க. கிழக்க மலையில சூரியன் மேற்க வந்தா கூட ஆட மாட்டியா? ஆட மாட்டேன், ஆடவே மாட்டேன். தேவலோகத்தில் மட்டும்தான் ஆடுவீங்களா? ஆமாம், இந்த மாயாவரி கோட்டையில் ஆட மாட்டீங்களா? தேவலோகத்தில் ஆடுவதுதான் எங்கள் வழக்கம். அதை தவிர முடியுமா முடியாதா? முடியாது. நாங்க கூறாத பழுத்து மாயாபுரி கோட்டையில இருந்து போய் அடிடா. ஆமா ஆமா. அடுத்த வருகிறேன். இப்பதே ஒயின் ஷாப்புக்கு போற மாதிரி சொல்லிட்டு போற. இப்ப எங்க போறா? ஈஸ்வரன் நோக்கி தவம் செய்ய வேண்டும். ஓ ஆமாங்க, வாங்க வாங்க. வா போலாம். ஆமா, பையில ஒரு பாட்டில் வச்சிருந்தீங்க, யார் எடுத்து வந்தியா? யார கேக்குற? நீ தானே போய் வந்த. இப்படியா? நான் எடுக்கலையே. யார் எடுத்துறியா? நான் எடுத்துக்க மாட்டேன். சரி சரி, வா வா.
ஆடட்டும்